கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்கே இருக்கோன்னா தண்ணியா நம்ம என்னோட பாட்டி வீட்டில் இருக்கோம். ஆமாம் கைஸ், எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஓணம் வேற, எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ஒரு கைப்பிடியில் இருக்கேன். கைப்பிடியில் இருக்கியா? கைஸ், எனக்கு வேறு ஃபீவரு, ரொம்ப முடியல. நான் வந்திருந்தே வீட்டில் அப்படியே படுத்துட்டு இருக்கேன். வெளியும் போக முடியல. நான் வந்து ஒன்று மட்டும் அடுத்த வீடியோவில் ஒன்று கேப்சர் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அம்மம்மா எங்கள் பாட்டி அத்தம் போட்டிருக்காங்க. அந்த அத்தத்தை நான் உங்களுக்கு ஃபோட்டோவை எடுத்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு எப்படியாச்சும் போட்டுருவோம். கைஸ், இதுதான் நம்ம கோவில். இது என்ன சாமின்னா கொடுங்கல்லூர் அம்மா. இங்கே தான் நம்ம கோவில் இருக்குது. இதை சுற்றி நம்ம பார்க்கலாம். தர்ணையை காமிப்பாங்க. கைஸ், எனக்கு சரியான ஃபீவரு, ஒன்றும் முடியலை. செம்ம காய்ச்சல். வந்திருந்து நாங்கள்லாம் வரல, கூட குளிக்கலை. இதுதான் நம்ம சாமி. அதேமாதிரி பூட்டி வச்சு தரீங்க. இது நம்ம சாமி. எனக்கு இது பேரெல்லாம் தெரியாது, நம்ம தான் தெரியும். சரி வாங்க நம்ம வேற பார்க்கலாம். அத்தத்தை காமிக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் நம்ம இடம்தான். இது ஃபுல்லாக சுற்றி நம்ம இடம்தான். இது பாக்கு மரம். இது எங்கள் அம்மா பூச்செடியெல்லாம் இதில் தான் நட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் எங்கள் அம்மா இது மலையாளத்தில் அத்தம்னு சொல்லுவோம். அத்தம் போட்டிருக்காங்க எங்கள் அம்மா. அப்புறம் இது ஃபுல்லாக நம்ம சுற்றி இடம். அப்புறம் இங்கே ஸ்டெப்பெல்லாம் வந்துடும். நான் பேக் சைடெலாம் காமிக்கிறேன். இதுதான் குருமிளகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம பெப்பர் பொடி அதெல்லாம் போடுவாங்களா அது. இது கொய்யாக்கா செடி. இது வற்றுப்பூட்டு மரம். இது நம்ம காப்பி மரத்தோடது இது. அப்புறம் இதெல்லாம் காப்பி தான். இது பச்சை மிளகாவோ ஏதோ ஒரு மிளகா, பச்சை மிளகான்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இது தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இது வாழை மரம் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் நம்ம வீட்டோட பேக் சைடு. இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடு இங்கே தான் இருந்துச்சு. இப்போ நம்ம கிச்சன் கட்ட கிடையாது, சும்மா அது கட்டியிருக்கோம். இங்கே ஒரு ரூமு வரும், இங்கே ஒரு ரூமு, அப்புறம் இங்கே ஒரு கிச்சன் வரும். அதுக்கப்புறம் இங்கே சும்மா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கட்டி போடணும். அது இந்த மந்த்துக்குள்ளே வேலை நடக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏன்னா ஊரில் மழை வேறு வந்துக்கிட்டு இருக்குங்களா, அதனால் கிச்சன் சீக்கிரமாக கட்டணும். இது வீட்டோட பேக் சைடு. இங்கே நம்ம வீட்டுக்கான தேவையான கம்பி எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம், எல்லாமே இருக்குது. அது நம்ம கோவிலோட பேக் சைடு. நம்ம கோவில் மேலே பார்த்திங்களா கும்பம் வச்சுருக்கோம், கலசம்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே வீட்டோட உள்ள காமிக்கிறேன். இதுதான் நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் டோரு, காமிக்கிறேன். இதுதான் நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் டோரு. அப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ளே போனால் இதுதான் நம்ம வீட்டோட இது ஹாலு. இங்கே டிவி வைக்கணும், டிவிலாம் எதுவுமே வைக்கல. இங்கே ஒரு செல்ஃப் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ரூமு. இங்கே நம்ம ஃப்ரெண்டு தோஸ்து வேறு தூங்கிட்டுருக்காரு. இங்கே ஒரு ரூம் இருக்குது. இதுதான் நம்ம வீடு. இவ்வளோ தான் சொல்லிக்க. எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது. இதுதான் ரொம்ப ஆசைப்பட்டு இல்லை, ரொம்ப என்ன சொல்கிறதுனா, ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம். சின்ன வீட்டில் இவ்வளோ பெரிய வீட்டில் வந்ததே ஏதோ கடவுள் புண்ணியம். இதெல்லாம் இப்போல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அப்போல்லாம் நம்ம வீடு மட்டும்தான். இந்த ஏரியாவிலே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான வீடு இருக்கும். இப்போ வீட்டுக்கு வீடு எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட.
என்னால் வந்து பேசவே முடியல, ரொம்ப ஃபீவர் என்னால். எங்கள் அக்கா வந்து இல்லை இந்த வீடியோவில். துணியெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் பார்த்து என்னடா இப்படி வச்சுருக்கானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து நம்ம வீடு கட்டுறதுக்காக கல் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே வந்து வாழைத்தார் இருக்குது, அப்புறம் காமிக்கிறேன். இதெல்லாம் பூச்செடி நட்டுருக்காங்க மம்மி. அப்புறம் வந்து இங்கே என்னென்னமோ பூச்செடிலாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பஜ்ஜி மிளகான்னு சொல்லுவாங்க. மிளகாலாம் போட்டு ரொம்ப எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இதுதான் நம்ம வீட்டோட வியூ. இன்னும் நிறைய வேலை இருக்குது வீட்டில். இங்கே கெயிட்டெல்லாம் போடணும், எவ்வளோ வேலை இருக்குதுன்னு தெரியுங்களா. அப்புறம் இதுதான் நம்ம ஏரியா சுற்றி. பாய்.